வணக்கம்ங்க. நம்ம ஜாதிக்காய் பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா இந்த வடிவம் தான் இருக்குங்க. இதுதான் இந்த வடிவம். இந்த வடிவத்தில் தான் ஜாதிக்காயே இருக்கும். முதல் சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைஸ் வரும். முதல் பார்த்திங்கன்னா சின்னது பார்த்திங்கன்னா இந்த சைஸில் இருக்கும் பாருங்கள். இதுதான் சின்ன சைஸுங்க. அதுக்கப்புறம் சைஸ் பார்த்திங்கன்னா இந்த சைஸில் வரும். இந்த சைஸுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இப்படி தான் வெடிக்குங்க. இப்படி வெடித்த பிறகு தான் அந்த ஜாதிக்காய் எடுக்க முடியும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மழை கால டைமில் தான் இது கேரளாவுக்குள்ளே அட்டப்பாடிங்கிற இடத்துல இருக்குங்க நம்ம தோட்டம்ங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் தான் இது வெடிக்கும். இப்படி வெடிக்குங்க. இதை நம்ம இந்த வெடித்த பிறகு தான் பின்னாடி பொறிக்க முடியும். பாருங்கள், நிறைய காய் வெடிச்சிருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காய் வெடிச்சிருக்கு, இங்கே ஒரு காய் வெடிச்சிருக்குங்க, இங்கே ஒரு காய் வெடிச்சிருக்குங்க. நிறைய காய்கள் வெடிச்சிருக்கு. இந்த காய்களை வெடித்ததை இங்கே ஒரு காய் வெடிச்சிருக்குங்க. இது எல்லாமே நம்ம பறித்து இதில் இருக்கிற அந்த பூ இருக்குல்லைங்க, உள்ளே இருக்கிற பூ எடுத்துகிட்டு, பூ ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க. உள்ளே இருக்கிற காய் நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் அரைச்சி ஊற்றுவாங்க. இது இயற்கையாக விளைந்தது. இதில் எந்த மருந்தோ வேறு எதுவுமே யூஸ் பண்ணாததுங்க. நல்ல ஜாதி காய்ங்க. நன்றி, வணக்கம்.